மெதுவா பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறேன் சார். அப்படின்றீங்களா? சரிங்க சார். ஆமா. உண்மையிலே எ அதுதான் வந்து மத்தவங்க கருத்து சொல்லட்டும் சார். டீச்சர் ஓகே. மத்தவங்க இருந்தா சொல்லுங்க டீச்சர். சார் வந்து ரெக்கார்டிக்கல் வீடியோ வேணும்ன்றாங்க. நீங்க எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா சார் சொன்ன மாரி வந்து நான் ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நான் அட்மிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா கேட்டு கேட்டு இது பண்றது சாத்தியம் இல்ல. உள்ள வந்து அதனால என்ன சார் பண்றேன்னா, சொன்னது சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி சார் நீங்க என்ன எங்களுக்கும் பண்ணணும்னா, நீங்க சொல்லுங்க டீச்சர். சார் சொல்றது ஓகே சார். ஏன்னா ஓகே, நாங்க வந்து லேடிஸ் பாத்தீங்கன்னா சில சமயம் இப்ப அன்னைக்கு நான் மீட்டிங் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பட் ஓகே, அந்த டைம்ல நான் வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க. என்னால அட்டெண்ட் பண்ண முடியல சார். ஓகே. அப்ப மிஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் இப்போ நான் 2 டேஸா நான் அதே ஒரு இதுல இருக்கேன். அது பண்ணணுங்கிற ஒரு இல்ல இதுல உண்மையிலேயே இருக்கேன். எனக்கு என்ன அந்த புரிஞ்சுச்சுன்னா, இந்த குரூப்ல சார் ஒருத்தர் வந்து அ போட்டிருந்தாங்க. வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் அதாங்க சார் பாத்தீங்கன்னா, பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் ஐயோ உண்மையாலுமே. எனக்கெல்லாம் ஒருத்தர் வந்து 8 மணிக்கு நான் ஒரு 1:30 மணிக்கு தான் பார்த்தேன். அது வந்து ஓ சரிங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஒவ்வொன்னும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதை யோசிச்சு பார்க்கவே முடியல. என்னடா இந்த அதான் அளவுக்கெல்லாம் சார் பார்த்துட்டு பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா நாங்க இருந்தது. செய்ய முடியாதவங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் சார். அதனால வந்து நீங்க சார் சொல்றது ஓகே சார். நீங்க ஒரு அங்க வீடியோவா பாருங்களேன். இது பண்ணி எனக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பாருங்களேன். நான் டென்ஷன் ஆகும்போது இதை நான் கேட்டுக்குவேன். ஆனா நல்லா யோசிச்சு செஞ்சிருக்காரு சார். உண்மையிலே நிறைய பேர் நல்ல கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. பாருங்களேன். இருந்துச்சு இருந்துச்சு. ஆனா ஜூம் மீட்டிங்ல நான் கலந்துக்கல. ஆனா உங்க ரெக்கார்டர் வீடியோ வச்சு நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இது மாதிரி வந்து ஃபீட்பேக் நல்லா இருந்தது. சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கண்டென்ட் நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்கிறீங்க. இது வந்து சிங்கிள் செட் ஆயிடும். இதே வந்து டபுள் கேரக்டர் வந்து பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நாம சஃபர் ஆகும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்ப அந்த வீடியோ இது இப்பயும் ரெக்கார்டு தான் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எதுன்னா பார்க்கவே நீ சொல்லுவியா அண்ணா டிஸ்டர்ப் பண்ணாத, அண்ணா வரட்டும். டிராப் பண்ணிட்டு உனக்கு நான் சும்மா ப்ளே இதுல பண்ணுவேன். பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கூப்பிடுறேன். என்ன வரீங்க? இப்ப நம்ம பார்த்தது வந்து இதுதான் பார்த்திருக்கிறோம். ஆமா தானே? இந்த அடோப் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அடோப் எக்ஸ்பிரஸும் அப்புறம் இந்த கேன்வா. இந்த கேன்வால தான் நிறைய இருக்கு. இது வந்து கேன்வா பாத்தீங்கன்னா நீங்க புதுசா கொடுத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது அமௌண்ட் கொஞ்சம் நீங்க 15 நாள் 14 நாள் உங்களுக்கு ட்ரையல் பீரியட் கிடைக்குது. இது நான் ஓபன் பண்ணேன்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. எனக்கு வந்து இருக்கடா தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். தெரியுது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க டிசைன் பண்ணலாம். டிசைன் வந்து எது மாதிரி கொடுக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இண்டிவிஜுவலா வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோஸ் ஒன்று கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து அதுல கொடுத்து இதுல வந்து என்ன பண்ண போறோம் பாருங்க. இது சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்றேன் இப்ப உங்களுக்கு ஒரு காட்டுறேன் பாருங்களேன். எனக்கு வந்து என்ன தேவைன்னா ஆப்பிள்னு கொடுத்து நான் இந்த கிராபிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த கிராபிக்ஸ் போயிட்டு டச் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாமே இந்த ப்ரோன்னு சொல்லி பாருங்க கொடுக்கும்போது எல்லாம் கேன்வா ப்ரோன்னு இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்க ஜென்ரலா இல்லைன்னா ஒரு இந்த ஆப்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன் ஒரு அனிமேஷன் கொடுக்க போறேன் பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற ஆப்பிள். ஏன்னா நீங்க செய்ய முடியும். அதுக்காக இதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் இப்படி வரும். இந்த ஆப்பிள் நான் ஒரு கண்ணு வைக்க போறேன். ஐஸ்ன்னு சொல்லி போடுறேன். ஐஸ் எனக்கு கிராபிக்ஸ் வந்து நிறைய வரும். இந்த கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணு சிமிட்டுற மாதிரி இருக்கும். இந்த கண்ணு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல கார்ட்டூன் கிராபிக்ஸ்க்கு இந்த 3 பட்டன் அழுத்திட்டு நான் அனிமேட்னு சொல்லி கொடுத்துட்டு பண்ணுனேன்னா எனக்கு இது மாதிரி அனிமேட் நிறைய வரும்.
இதுல ஏதாவது ஒரு ஐஸ் வந்து எடுத்துக்க போறேன். இல்ல. இந்த ஐஸ் வந்து நல்லா இருக்கும் போல இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு என்ன பண்றேன், ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே டிராக் பண்றேன். டிராக் பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க வைக்கிறேன். இல்ல மவுத்தோட வேணும்னா நான் மவுத்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மவுத்துக்கு வந்து நம்ம தனியா ஒரு அன்மியூட் பண்ணலாம், அது ஒரு தனியா ஒண்ணு இருக்கு. சரி, இதுக்கு வந்து ஒரு கை கொடுக்கணும். ஹேண்டுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஹேண்டுன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வரும். நான் கிராபிக்ஸ் போயிட்டு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்கிரேட் கேட்கும். நீங்க அப்டேட் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மாசத்துக்கு வேணும், இல்ல நான் கண்டென்ட் நிறைய பண்றேன்னா நீங்க அப்டேட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜென்ரலா எனக்கு இல்லை சார் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அது செய்ய முடியாது, நம்ம சில விஷயம் கண்டிப்பா செய்ய முடியாது. இதுக்கு நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு என்னச்சுன்னா எனக்கு இந்த கிளிக் பண்ணோன்னே இங்க வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், இப்படி வைக்கிறேன். வச்சோடனே இதுக்கு சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். நான் ஆப்பிள் வந்து ஓரளவுக்கு சின்னது பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து இன்னொரு கை இந்த பக்கம் வேணும், அதனால அந்த 3 புள்ளி அழிச்சிட்டு நான் டூப்ளிகேட் கொடுத்துறேன். டூப்ளிகேட் கொடுத்தா கை இங்க இப்படி வருது. இந்த கை ஓகே, ஆனா இந்த கை நம்ம செட் ஆகல. இதுக்கு என்ன பண்ணணும்னா மேல ஃபிளிப் பண்ண ஒண்ணு இருக்கு. அந்த ஃபிளிப் வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா ஃபிளிப் வித் ஹரிசாண்டல் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இது மாறிடும், இப்படி மாறிடும். புரியுதுங்களா? இப்படி மாறிடும். நீங்க என்ன பண்ண அப்படியே ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி நான் இங்க வைக்கிறேன். வச்சுட்டு கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே தெரியுது. இந்த கை என்ன பண்ணணும், எனக்கு அந்த ஆப்பிளுக்கு பின்னாடி போய் சேரணும். அதனால என்ன பண்ண போறேன், நான் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கு, அதை டச் பண்ணிட்டு லேயர்ல போயிட்டு பேக்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, லேயர்ல போயிட்டு என்ன பண்றேன், லேயர் ஃப்ரண்ட் வந்துச்சு. என்ன பண்றது, இங்கதான் காட்டுறேன். இது வந்து என்ன பண்றேன், என்ன பண்ற, இல்லைன்னா கூட நீங்க இப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதை கலர் பண்ணும்போது கூட நான் காட்டுறேன். பேக்க வர மாட்டேன். சரி, அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு இங்க வச்சுட்டு இந்த ஓரத்துல வச்சுட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஃபிளிப் கொடுத்துறேன். ஃபிளிப் வித் ஹரிசாண்டல் இப்படி வந்துடும். நீங்க இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்காங்க. ஏன் இந்த பக்கம் நான் பேக் அவுட் கொடுத்தாலும் போகலன்னா இது கலர், இது பிளாக்னு சரி ஒயிட் ஆகுறதுனால நம்மளுக்கு மாறுது வந்து தெரியல. இதே நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன், அதே ஆப்பிள் நான் ரெட்டு கிராபிக்ஸ் போயிட்டு சிஆர்ல நான் ரெட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன், ஹேண்டு கொடுக்குறேன், அதே ஹேண்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றேன், லேயர்ல பேக்வேர்ட் பாருங்க, பேக்வேர்டு வந்துருச்சு. நல்லா தெரியுதுங்களா? ஆனா இதுல வந்து நம்ம பேக்வேர்டு கொடுத்தாலும் என்ன ஆகல தெரியல. பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே தெரியும், ஏன்னா அது ஒயிட் பிளாக்குக்கும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணாது தெரியாது. அழகா இந்த இது அந்த மார்க் தெரியும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், கலர்ல நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாது. இது என்ன பண்ற, மறுபடியும்
அதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஆப்பிள் கொடுத்துட்டேன். கையை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல இருந்து போய் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த கை திருப்பணும். அதனால என்ன பண்றேன், ஃபிளிப்பு போயிட்டு ஃபிளிப் வித் ஹரிசாண்டல் கொடுத்தோன்னா இப்படி வந்துடும். கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன பண்றேன், இதுக்கு லேயர்ல போயிட்டு பேக் கொடுத்துட்டு அழகா வந்து கை என்ன ஆயிடும், வந்துடும். இதை வந்து நான் சின்னது பண்ணி நான் இப்படி வைக்கிறேன். இதுக்கு ஒரு கால் கொடுத்தா நல்லா இருக்குன்றதுக்காக நான் லெக் கொடுக்குறேன். கார்ட்டூன் லெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த லெக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணா எனக்கு இப்படிதான் வருது. இது கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே டிராக் பண்றேன். இது சின்னதா வந்துருச்சு. இது வந்து பின்னாடி போகணுன்றதுக்காக 3 புள்ளி அழிச்சிட்டு லேயர்ல போயிட்டு பேக் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கை கால் வந்துருச்சு. அடுத்து வந்து ஹைஸ் கொடுக்குறேன். கார்ட்டூன் ஹைஸ்ல கிராபிக்ஸ் இதை நான் கொடுக்குறேன். நிறைய எனக்கு கிராபிக்ஸ் வேணுன்றதுக்காக இந்த 3 கோடு அழுத்திட்டு நான் அனிமேட்டட் எதுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு நான் பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல நிறைய அனிமேட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஓரளவுக்கு சரி. சரி, இதே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுவும் நான் சின்னது பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்றேன், இப்ப இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்க போறேன். எப்படின்னா அதே மறுபடியும் அடோப் எக்ஸ்பிரஸ் போறேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன், கேரக்டர் அனிமேட் யுவர் வாய்ஸ். அதே தான் முன்ன சொன்ன மாதிரி தான். நான் லேப்டாப்ல இருக்கிறனால உங்களுக்கு டெஸ்க்டாப்னா தெரியுது. இந்த இது எங்க கிடைக்கும்னா, முன்ன இந்த மூஞ்சு கேரக்டர் மட்டும் தான் பேசும். இப்ப எது பேசும்னா இந்த லிப்பு மட்டும் தான் பேசும். எந்த லிப்பு, இப்ப ஆப்பிள்னா அந்த ஆப்பிள் மட்டும் தான் பேசும். பாருங்களேன். இப்ப இந்த இது நான் எதுக்கு சூஸ் எங்க இருக்குன்னா, அப்படியே நீங்க கேள்வி பாத்தீங்கன்னா இந்த லிப்பு மட்டும் இருக்கும். கேரக்டர்லாம் ஆப்பிள், நீ பனானா எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா எல்லாமே நம்ம செய்ய முடியாது. அதுல அனிமேட் பண்ண முடியாது. ஹெட் எல்லாம் அனிமேட் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இங்க லிப்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து என்ன பண்றேன், நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ஹான்ஸ் ஸ்பீச் வந்து ஓபன் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு நீங்க டைரக்டா கூட வாய்ஸ் கொடுக்கலாம். நான் என்ன பண்றேன், அப்படியே ரெக்கார்ட் பண்றேன். ஹலோ விசிட் நான் கொடுத்துட்டு அனைவருக்கும் வணக்கம், குழுவில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள் கொடுத்துட்டு என்ன பண்றேன், ரெக்கார்ட் பண்றேன். இந்த அடோப் அனிமேட் கேரக்டர்ல நீங்க அந்த குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் தான் இது அனிமேட் பண்ண முடியும். ஆனா கேன்வால நீங்க எந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டரையும் நீங்க என்ன பண்ணலாம், ஆப்பிள், பனானா எது இருக்கோ அந்த போட்டோ மட்டும் வச்சுட்டு அந்த லிப்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ண முடியும், இதை டைரக்டா அப்படியே கொடுத்துடலாம். கொடுத்தா அந்த இது பாத்தீங்கன்னா அந்த லிப் மூமெண்ட் மட்டும் தான் வரும். இப்போ நான் ஒரு கேரட் பத்தி பேச போறேன், ஆப்பிள் பத்தி பேச போறேன்னா ஆப்பிளோட வாய்ஸ் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுல போய் அப்படியே நீங்க அப்லோட் பண்ணாலும் சரி இல்ல ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, டைரக்டா பண்ணா இப்ப ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றேன், பிளே பண்ணி பாக்குறேன். அனைவருக்கும் வணக்கம், குழுவில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்க கொடுத்துட்டு என்ன பண்றேன், ரெக்கார்ட் பண்றேன். இது நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன்ல நம்ம லேப்டாப்ல போய் உட்காந்துக்கோம். நான் சேவ் கொடுத்துறேன்.
இப்போ என்ன பண்றேன், இந்த கேன்வாக்கு உள்ள வந்து நான் அந்த வீடியோவை அப்லோடு பண்றேன். இங்க அப்லோடுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அப்லோட் ஃபைல் வரும். ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் போனீங்கன்னா அந்த பெருசு பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ இங்க பாருங்க கிரீனா தான் இருக்கும் பாருங்க. நான் டச் பண்ணி இங்க ஓபன் பண்றேன். எனக்கு இங்க வந்து ஃபைல் வந்து சேர்ந்துடும், கொஞ்ச நேரம் ஆகும். வந்துட்டு என்ன பண்றேன், இதை எடுத்துட்டு வந்து இங்க அப்படி விடுறேன். கொடுத்துட்டு நமக்கு என்ன தெரியல பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். குழுவில் சேர்ந்துள்ள அனைவருக்கும். இது எப்படி நான் சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. கேன்வாலே என்ன பண்ணோம்னா இந்த கிரீனை வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக்ரவுண்டை இரேஸ் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர். இது வந்து நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அது இல்லாம இன்னொரு இது இருக்கு. நீங்க நார்மலா நீங்க என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றீங்க, இல்ல அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னு பொறுத்து நான் அதை சொல்றேன். நான் இப்ப இதுலயே வந்து ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்றேன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடும், அது ப்ராசஸ் ஆகும். இது ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண, வயர் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால என்ன பண்றேன், நான் சின்னது பண்றேன். எடுத்துட்டு வந்து நான் அப்படி விட்டுறேன். யார் இது, நிறைய பேர் ஏதோ ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. இவ கொடுத்து நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா அந்த குழுவில் சேர்ந்துள்ள கேரக்டர் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்க. கொடுத்துட்டு என்ன பண்ற, ரெக்கார்ட் பண்றேன். இது நீங்க அப்படியே கொடுத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா, யாரோ ஸ்கிரீன்ல நிறைய பேர் ஏதோ ஷேர் எழுதுறாங்க போல இருக்கு. நிறைய இந்த ரெட் கலர் வருது, யாருன்னு தெரியல. இதை கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடுன்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்த உடனே அது MP4 ஃபார்வர்டா அது கன்வெர்ட் ஆயிடும். இது வந்து உங்க சேவ் ஆயிடும். நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். அனைவருக்கும் வணக்கம். குழுவில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்க. கொடுத்துட்டு என்ன பண்ற, ரெக்கார்ட் பண்றேன். தெரியுதுங்களா? இது மாதிரி பண்ணலாம். இல்ல சார் எனக்கு யூஸ்ஃபுல்லா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த கேப்கட் ஆப். இந்த கேப்கட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடு வந்து ஃப்ரீ தான். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த கேப்கட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஏபிகே ஃபைல வரும். தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிசி நான் யூஸ் பண்றேன் சார் அப்படின்னா நீங்க பிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொடுத்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னா அது இன்டர்ஃபேஸ் நான் காட்டுறேன். இது வந்து ஃப்ரீ தான். இதுல வந்து நான் என்ன பண்றேன், கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிடுறேன். கொடுத்துட்டா உங்களுக்கு இப்படிதான் வரும். இங்கே என்ன பண்ணலாம், நீங்க இம்போர்ட் கொடுத்து என்ன கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டருக்கு நீங்க என்ன பண்ணலாம். இதுல பாருங்க பேக்ரவுண்ட் வந்து இதுல ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். நான் இதை கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோடனே கிரீன் இப்படிதான் தெரியும். இது அப்படியே வந்து கிளிக் பண்ணி நான் டிராக் பண்றேன். பண்ணீங்களா இப்படி வந்துடும். வந்த உடனே இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த ரிமூவ் பிஜின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு
இந்த குரோமா கீ இந்த குரோமா கீ வந்து இந்த ஹை ட்ராப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் போய் இங்க வச்சிங்கன்னா அது போயிடும். இப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், டவுன்லோட் இது மேல அப்படியே வச்சிங்கன்னா இந்த இது என்ன ஆயிடும், இப்ப பாருங்க ப்ளே பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். குழுவில் சேர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்க. கொடுத்துட்டு புரியுதுங்களா? நீங்க இப்படி கூட என்ன பண்ணலாம், இந்த கேரக்டருக்கு எல்லா கேரக்டருக்கும் இதுல இருக்கிற எந்த கேரக்டருக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணி வைக்கலாம். இந்த அடோப் அனிமேட்டர்ல இந்த லிப்பு மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த கேப்கட்ல போயிட்டு நீங்க அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இது ரொம்ப புரியல அப்படின்னா நான் ரெக்கார்டிங்களை கூட போட்டு காட்டுறேன். அது எப்படி விபிஎன் வந்து அசஸ் பண்ணும், ஏன்னா நிறைய ஃபைல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லிடுறேன். இந்த எஃபெக்ட், இந்த டெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீலோட் இப்படிதான் காட்டும், ஓப்பனே ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகல சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கேப்ஷனு நீங்க பேச பேச ஆட்டோமேட்டிக்கா இதே வந்துடும். இல்ல ஏன் ஓப்பன் ஆகலன்னா அது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த நெட் இருக்கு இல்லையா, நம்மளோட நெட்டு, அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், விபிஎன் வந்து அசஸ் பண்ணணும். அந்த டுட்டோரியல் நான் போட்டுறேன், அது எப்படி விபிஎன் அசஸ் பண்ணி லேப்டாப்ல நான் இன்னும் எஃபெக்டா வேணும்னா அதை ஒன்று போடுறேன். இப்ப இந்த விபிஎன் இருக்கு இல்லையா, அந்த விபிஎனை கிளிக் பண்ணிட்டு நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்குறேன். இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்றேன். அந்த இடத்துல டெஸ்டிங்னு போயிட்டு இருக்கும். இந்த டெஸ்டிங்ல தான் என்ன ஆகும், நீங்க எல்லா அந்த தேவையான அந்த எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே தெரியும். ஏன்னா இது வந்து டெஸ்டிங் என்விரான்மெண்ட் வந்து அது கரெக்டா பார்க்கும், அது விபிஎன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் என்ன பண்ணும், அது ஓப்பனே ஆகும். உங்க செல்லுக்கும் இதே போலதான். அது செல்லுல எப்படின்னு பண்ணணும், மொபைல் எப்படி பண்ணணும், சரி லேப்டாப்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் அந்த வீடியோஸ் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் எடிட் பண்ற அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. நிறைய அதெல்லாம் போயிடுச்சா பாருங்க, இந்த லோடிங் ஆகும். முன்ன ஸ்டிக்கர்ஸ் வந்து லோட் ஆகல பாருங்க, இது மாதிரி ஓப்பன் ஆகும். எல்லா டிரான்சாக்ஷன் முன்ன வந்து நமக்கு கிடைக்கல, இப்ப தேவையான இது எல்லாமே கேப்ஷன்ஸ் நீங்க எல்லாமே என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இதுல ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சுக்கு நாங்க வேணும்னா கூட நீங்க அதை ரெடி பண்ண முடியும். இதுல போயிட்டு நீங்க தேவையான டெக்ஸ்ட், அனிமேஷன் டெக்ஸ்ட் நிறைய இருக்குது மாதிரி. இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ண மட்டும்தான் பண்ண முடியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணுற வீடியோஸ்னு என்ன பண்றேன், செல்லுல யூஸ் பண்ண மேக்ஸிமம் லேப்டாப் தான் எனக்கு பெஸ்ட். அது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணுற வீடியோஸும் நான் ஃபர்தரா போடுறேன். இதுக்கு மேல டவுட் இருந்தா கேளுங்க. இதை டவுட் இருந்தா கேட்கலாம் சார், நான் டைம் ஆக போகுது அதனால கேட்கறேன். டவுட் இருக்கா?
இல்ல சார், இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல சார். நாங்க திரும்ப பண்ணி பார்க்கும்போது தான் சார் தெரியும் அது. அந்த டவுட் வந்து இப்ப ஃபுல்லா கண்டிப்பா பார்த்துட்டோம். ஆனா இது என்னன்னா இப்ப இது ஆமா. இப்ப ஈஸியா இது இருக்கு. இது ஈஸியா இருக்கு. நான் அதை சொல்லிடுறேன். எப்படி அந்த VPN எப்படி நீங்க அசஸ் பண்ணணும், VPN எப்படி வந்து நீங்க அந்த நார்மல் நெட்வொர்க் வந்து ஃபாரின் நெட்வொர்க்கை எப்படி கன்வெர்ட் பண்ணி மாத்தணும், இதுல வந்து இன்னும் என்னென்ன இந்த கேப்கட்க்கு வந்து எப்படி நீங்க வந்து நார்மல் செல்போன் நம்மளுடைய இன்டர்நெட்டை வந்து அதுல மாத்தணும்ன்ற விஷயம் நான் ஃபர்தரா எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே சார். நன்றி இது சார். வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா மத்த டீச்சர்ஸ் யாருக்காவது? ஓகே சார். அந்த விபிஎன்ன்றது என்னன்னு கொஞ்சம் அப்புறமா விளக்கம் சொல்லுங்க. அதை நான் VPN மட்டும் தனியா ஒரு இது போடுறேன், அது கேப்கட்டுக்கும் தனியா போடுறேன். இந்த ரெண்டுமே வந்து அசஸ் பண்ணி எப்படி பண்ணணும் நான் போட்டுறேன். நீங்க அது பாருங்க, அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் குரூப்ல அந்த இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் இன்னும் போடுங்க. ஏன்னா சிங்கிள் கேரக்டர் இன்னும் நிறைய பேர் வந்து சில பேர் யூஸ் ஆகல செய்யலன்றாங்க. இன்னொன்னு அந்த உங்களுடைய இந்த செல்போன்ல இந்த நிறைய ப்ரௌசர் எதாவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, க்ளோஸ் அதை எரேஸ் பண்ணிடுங்க. எப்படின்னா இப்படி டச் பண்ணா இங்க ஒரே ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் கூகுள்னு செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயம் என்னங்கன்னா இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ப்ரௌசிங்